अभोद्भक्तजनात्मन्येष्वितार्यदूर्णम् सन्देवतारस्तमनन्यलभ्यम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यवेदरी वेदान्ताचार्यो मे निगताम् तदावरी श्रीनाथवद्वेक्षणान् पूर्णनिश्चयतिराट् गोविन्दवतारकान् वेदान्त्याख्यङ्गलितोङ्गे तदेवाद्यपापात्रन्दीसमाधिगुणान् देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये नरवद्याम् पदाम् शरणम् भवभीतानाम् शतवोमीश्वरम् श्रीमच्छारिशतवोपयतीन्द्ररङ्गिकार्यात्मकमुनिर्गुरुसारोमयि सम्प्रेक्षितम् करुणया परिपूर्णबोधम् लक्ष्मीन्दुमुनिम् भजामवीक्षतारायदीशानपदाश्रयम् वादूलम् वन्दे श्रीकृष्णदेशीयम् श्रीरङ्गे श्रीरङ्ग्यादश्रीमदाश्रयम् पादाम् उदयन्द्रश्रोमणैः भान्तम् उदाग्रेशनम् श्रीमद्रङ्गशटारियोगन्पृतिञ्चयोनिशंसे श्रीमच्छीरङ्गपुत्रीश्वरशतरिगुणासन्निन्द्रनिष्टात्मानम् नृम्मे नरहरिषड्जित्योगिनेतुप्रसादात्राज्ञ श्रीरङ्गकारित्वयुते प्राप्तलक्ष्मीमास्थानम् सकलगुणनिधिम् वीररद्वीक्षितारिम् श्रीरङ्गनाथोपयन्तदृष्टम् लक्ष्मीन्दुम् षटजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुत्यम् वेदान्तदेशिकेन्द्रमम् प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिम् श्रीमद्वीररघुद्वाद्यषडजिद्वादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदम् सुदेशिकते कारुण्यवीक्षास्पदम् जयवेरङ्गदुर्विनकासनमसम् नारायणम् योगिनम् श्रीमद्रङ्गशटारियोगिचरणन्यस्तात्मरक्षापरम् श्रीमद्रङ्गशटारिवीर्लब्धागमान् तद्वयमीर्षाडम् भगवद्गीतम् श्रीगुणैर्भान्तम् महध्वंसजन्मम् देवत्वविभूषणम् बुधवरम् श्रीकृष्णमार्यम् सा वेदान्तदेशीयतीन्द्रकटाकलब्ध यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्यैर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः यशवार्यकृपापादिशमादिगुणान्नम् विशिष्टार्यदीशानन्देशिकेन्द्रमहम् भजे रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यपूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशीयम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् शिवाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यपदाम् भजे व्यामोहतस्तराणि प्रणाय मेने अस्मन् गुरोर्भगवतो जयसुन्दोः रामानुजशरणो शरणम् प्रपद्ये माता पिता युवते भूति सर्वम् विदेव निमेण वदन्नयानाम् आद्यशनकुलपतेर्गुणाभिरामम् श्रीमत्तदन्द्रिगुणम् प्रणमामि मूर्ध्नाभूतम् सरस्वताश्रय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्शमुनिम् प्रणतोऽस्मिनित्यम् उन्नयनेकरमूर्तियम् பொன்னங்கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாய்ச்சேன் தென்புலத்தார் தென்னு கடவுடையேன் ஞான் நயந்திரு பேரென்புமெல்லாம் பழுதின் நட்பால் செயந்திரு ராமானுமி தாமினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கு வந்தால் எம்மும் கலித்துறை அந்தால் யோர் போது தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தவும் நாம் எல்லாம் இந்த நாவின் உள்ளே அல்லும் பகலமோ வரும்படினல் கருகமை வெல்லும் பரமராமா ஆனுசா இதன் விண்ணப்பமே தேசங்களாகும் பெரும்பூலூரில் இத்திரை திருநாள் வந்ததோன் நிகாசினிமேல் வாதியரவென்னரங்கர் கதியா வாழ்ந்தோராசாமும் பூசுரர்வோன் முன்னடி மேல் அந்தாதியா போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் பழையரவேன கருள்கை பணியே பூமந்துமான் பொருந்திய மார்வன் பாமந்துமாதனடிந்தவன் கலையோர் தாம் மன்னவன் ராமரவிந்தன் நாம் மன்னி வாழஞ்சே சொல்லுவோம் நாமங்களே தாழ்வொன்னில்லாமறை தாழ்ந்து பொழுதும் கலியே ஆழ்கின் ஆழ்வந்தளித்தவன் தாழ்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. ராமானுசன் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். அப்படிப்பட்ட ராமானுஜ முனி, அந்த ராமானுஜ இந்த தலைமுழுதும் கலியை ஆழ்கின்ற நாள் இந்த கலிகாலத்துல
அகிருத்திய கரணங்களே பண்ணி கொண்டு எல்லாரும் இருக்கக்கூடிய நாள்ல நமக்கெல்லாம் வாழ்வழித்தார் அப்படின்றத அனுபவிச்சு. நேற்று வரையில் அந்த ஊர்ல, அதாவது மயிலாப்பூர்ல பெருமாள் இருந்து அழகிங்கிறோம் பெருமாளும் சேலையூருக்கு போயிட்டுருக்கார். சேலையூர்ல இன்னும் ஒரு 10 நாளைக்கு போயிட்டுருப்பார். இந்த மயிலாப்பூர்ல தான் இந்த உபன்யாசத்தை நாம் இங்கிருந்து தான் அனுபவிச்சுருக்கோம். மயிலாப்பூருக்கு ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, மயிலாப்பூர் ஒரு நகரம், அதனுடைய ஒரு புறத்துல திருவல்லிக்கேணின்ற ஒரு கிராமம், அதுல பெருமாள் பார்த்தசாரதியினுடைய அவதார ஸ்தலம் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படி இந்த மயிலாப்பூர்ல தான் மாமயிலை பதியதனில் துலாமத்தில் வரும் சதய தவதரிசி அப்படின்னு பேயாழ்வார் அவதாரஸ்தலம். அந்த பேயாழ்வாருக்கு வர சனிக்கிழமை இன்னைக்கு திருநக்ஷத்திரம் ஐப்பசி சதயம். இந்த வாரம் அவருடைய உற்சவத்துல இங்க 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாள் அவதார ஸ்தலத்துல திருக்கோவலூர் வைபவம் அப்படின்னு அந்த பிராச்சீனமா தேசியனோட கூட இருந்த பெருமாள் ஆதிகேசவன் மயூரவல்லி தாயார் அந்த சன்னதியில நடக்கிற உற்சவம். அப்புறம் தேசியன் இப்ப கன்னிய சீனிவாசனோட கூட தான் எந்த அவதாரமோ அந்த அவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளோடவே புகழ் இருக்கு. இங்கேயும் உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தயார் அவதார ஸ்தலத்திலிருந்து தான் இப்ப இது பண்றோம். அவருடைய திருநக்ஷத்திரம் அடுத்த சனிக்கிழமை. தாழ்வொன்று இல்லா மறை தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருள். இந்த தொல்லருள்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா, அதான் பாராட்சம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. தன்னுடைய பாராட்சம் ஸ்ருதி சிரசா இருக்கக்கூடிய வேதாந்தங்கள்ல பண்ணக்கூடியதான நம்முடைய பாராட்சத்தை அத்தியாபயந்தின்னா பெருமாளுக்கு அறிவித்து விண்ணப்பித்து குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான். இப்ப மோட்சம் இல்லை, ஆனா இப்ப என்ன வேணும்? சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, இந்த குறைந்த நாளா இருக்குது சித்தன் சிறுகாலே. சிறுகாலேன்றது அவரையும் சித்தன் சிறுகாலே ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே காலராத்திரியா இருக்கக்கூடிய காலம் போய், காலராத்திரின்னா ஒன்றுமே தெரியாம நம்ம அறியக்கூடிய தன்மை இல்லாததான அஜ்ஞான இருள மூழ்கி இருக்கக்கூடிய காலராத்திரி போன்றதான அந்த அஜ்ஞானம் தொலைந்து பகல் போதும் நன்னா வரல. பகல் போது வந்தா எல்லாம் ஸ்பஷ்டமா புலப்படும். அது போல நாம சுத்த சத்தத்தை போய் அடைஞ்சி எல்லாம் சத்தகுணம் மேலோங்கி எல்லாமே எம்பெருமானுடைய பூர்த்தி அப்படின்ற, அதனால எந்த விதமான அப்பிரியமானதே இல்லாத இருக்கக்கூடியதா எல்லாம் சுகரூபமாவே ஏகரூபமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய இது விபூதி அந்த ஞானம் நமக்கு வரல. பொழுதுக்கு முன்ன கொஞ்சம் போற அருணோதயம் ஆகி அப்படி இல்லையா ஒளி கொஞ்சம் தெரியும். அதுல கவனமா நாம கொஞ்சம் காரிய விசேஷங்கள்லாம் பண்ணுவோம். அது போல சித்தம் சிறுகாலே அந்த சிறுகாலையில ஆச்சாரிய தத்த ஞானத்தினால கொஞ்சம் ஞானமும் இருக்குது. ஆனா நாம ஒத்துக்கிட்ட சரீரத்தினால அஜானமும் அப்படியே பூர்ணமா. அப்படி இருக்கக்கூடிய சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து ஒன்று எதுக்குன்னா, உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து சிறந்த நீ குற்றேவலங்களை
கொள்ளாமல் போகாது. அதாவது பெற்றமேய்க்கு உண்ணும் குலம், மக்கள் மேய்ச்சி உண்ணும் குலத்தில பிறந்த கேவலங்களை கொள்ளாமல் போகாது. அதனால எங்களுடைய குறையான கைங்கரியம் இருக்கிற ஏவல் தொழில் அதை கொள்ளாமல் போகாது, அதை ஏற்றுக்கொள்ளாது போகாது அப்படின்னு அத்தியாபயந்தி கரை கொள்வான் என்றுதான். இப்ப மோட்சத்துக்கு நீ அழைச்சிட்டு போறது, ஆனா உனக்கு உன்னுடைய தாசபூத்தன்ற எண்ணெய் எங்களுக்கு இருக்கிறதுனால அது நான் பிறந்த பின் மறந்திலேன்ற ரீதியில யானே எந்தனதே இந்த தன்மை போய் யானும் நீ என் உடமை நீயே அப்படின்னு அனுசந்திக்கக்கூடிய அந்த வேலை இந்த குற்றங்கள் தான் பண்ண முடியும். சரீரத்தை வச்சுட்டு குறையான கைது அதை கொள்ளாம போகாதுன்னு அறிவித்தார். என்ன கற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நம்மோட கூடவே பிறந்திருக்கான். அந்த இடத்துல ஆயர் குலத்துல பிறந்தான் இருக்கு. அதே போல ஒரு எந்த ஒரு வஸ்துவிலையும் ஒரு வஸ்து உண்டாருது, நாம ரூபம் ஒண்ணு, பொருளுக்கு பெயரும் ரூபமும் உண்டாருது அப்படின்னு சொன்ன இந்த ஜீவத்தை பரமாத்மாவும் உள்ள உண்டாதான் இந்த பெயரோ உருவமோ கோவிந்தம் பாலன் நாடு மாடு அப்படின்ற தேவ மனுஷ பெரிய ஸ்தாவரம் அப்படின்ற பேர்லாம் எப்படி அப்படின்னு சொன்ன ஒரு ஜீவனோட கூட எம்பெருமானும் ஒண்ணுத்துல உள்ள போற சமயத்துல தான் எம்பெருமானும் போல இந்த நாமரூப வியாக்கரணத்தையே பண்றான். அதனால இந்த சரீரத்துல எம்பெருமான் நம்மோட கூடவே உள்ள இருக்கான். அப்படி இருக்கிட்டு நாம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடாது அப்படின்றத பிரார்த்திக்கிறேன். அதனால இந்த சரீரம் எப்படி வாய்க்க பெற்றதோ, எந்த விதமான புண்ணிய பாபத்துக்கு வாய்க்க பெற்றதோ அதுக்கு தகுந்த கைங்கரியத்தை தான் காரிசேஷத்தை தான் அது பண்ணும். அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் பிரார்த்திக்கணும். அந்த இடத்துல ஒரே ஒரு விவேகம் ஒண்ணுதான் நமக்கு வேணும். நாம பெருசா பரமேஸ்வரனுடைய அனுஷ்டானத்தை நாமால பண்ண முடியாது. என்ன அனுஷ்டானம்? குடித்து ஆக்கம் செய்து தீர்த்த அடிமை தேவல் செய்து அப்படி உன் பொன்னடி கட்டாதே வழி வருகின்ற அடியரோர்னு சொன்ன அந்த மாதிரி நம்மால அந்த அவருடைய திருவடி வார தீர்த்த அடிமை சுதீஷ்ம சொன்ன அடிமையெல்லாம் நம்மால பண்ண முடியாது. நம்ம பண்ண என்ன பண்டனாளாக திருவருளும் திருவருளும் கொண்டு நீ கோயில் சீர்த்து பல்படிகால் குடி குடி வழி வந்தாட்சியும் தொண்டர்ன்ற ரீதியில இந்த சரீரம் எப்படி வந்துருக்குதோ அதுக்கு உண்டானதை பண்றோம். அதுவே பகவத் கைங்கரியம் இல்லாம எம்பெருமானுடைய கைங்கரியம். அப்படின்னு ஸ்திரீயாகப்பட்டவள் எப்பவும் சுதந்திரையே கிடையாது. அவர் சுதந்திர கிடையாதுன்னா பரதந்திரம். அந்த பரதந்திரையா இருந்து நாம் நம்ம இஷ்டப்படி நமக்காக பண்ணுகிறோம் என்பதில் அவனுக்காக பண்ணுகிறோம். அதனாலதான் நாம நமக்கு என்னமோ அதுதான் பண்ண போறோம். நமக்கு என்ன சக்தியோ அந்த காரியத்துக்கு தான் போறோம். அந்த காரியத்தை அவனுக்காக அர்ப்பிக்கணும், அவனுக்கு. அதனால அவனை அனுபவிக்காரம் பண்ணி கொடுத்த மாலையினாலே கட்டி தான் சூடிக்கொண்ட மாலையினாலே அவனை கட்டி அவனை அனுபவித்தார். கலாகிருத்திய பூதே என்ற அந்த வாசம் சோச்சிஷ்டாயான்னு சொல்லிட்டான். அண்ணாலே அனுபவிக்கப்பட்டதானே. இந்த இடத்துல அங்க மாலைன்னு சொல்லிருக்கு. இந்த இடத்துல என்னன்னா நம்முடைய செயல், நம்ம வாழ்வுக்கு உண்டான செயல்கள் நாம பண்றோம். அந்த செயல்களையே அவன் கற்பிக்கிறோம். அதான் சோச்சிஷ்டாம் சுஜ நிகழ்க்கும்.
அதுதான் கண்ணன் எத்து. இதெல்லாம் போன வாரம் சொன்னதேதான். எத்தரோஷி எதஸ்நாசி எஜ்ஜிகோபி ததாசியதி தபஸ்யதி கௌந்தேயா தத்புருஷம் அதர்ப்பணம். அதனால நீ என்ன பண்றையோ சேஷ்டாதிகள் பண்ணா கூட அதுவும் எம்பெருமானுக்கு தான். கரோஷி அதாவது தானே சாஸ்திரங்கள்லாம் இல்லாம தானே சேஷ்டையா பண்ற காரியங்கள்லாம் கூட, நாசி ராகத பிராப்தமா சாப்பிட்றதெல்லாம் கூட, அதுக்கப்புறம் விதி பிராப்தமா இருக்கக்கூடிய ஜிகோசி அது எல்லாமே அவனுக்கு அர்ப்பிக்கணும்னு சொல்றது. அதனாலதான் இதெல்லாம் என்ன நாம பண்றோம், நாம அனுபவிக்கிறதுக்காக பண்றோம். அந்த நாம அனுபவிக்கிறதையே அவனுக்கு சமர்ப்பிச்சு அவன் அதனால திருப்தியாரான். எத்தையும் சமர்ப்பிக்கிறான் நமக்கு. முன்னும் சோர் பருவினை பின்னும் வச்சுக்கிறான். இது என்னன்னா இதுதான் அத்தியந்த பாரதந்திரம். நமக்காக நாம செய்யவில்லை, அவன் செய்விக்க நாம் செய்கிறோம். அப்படி இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் இப்படி அவன் செய்விக்க நாம் செய்கிறோம் எண்ணம் இருந்திருக்கா. கடைசியில பெருசா இருக்கக்கூடிய கோயில் சீட்டு கல்ப குடி குடி விழுந்தா செய்யும் தொண்டர்ன்ற ரீதியில இப்படி சின்ன காரியங்கள்லாம் அவன் அறிகிறான். அவன் செய்யும். ஆனால் கல்வியா இருக்கிறதையும் இசைவி தென்னையும் தாழினைக்கு இருக்கும் அம்மானே அப்படின்னு அந்த பரசமர்ப்பணத்தையும் அவனே பண்ணி நம்ம பண்ணும்படி செய்து அவனே தனித்து இது பண்றான். இசைவிட்டு என்னையும் தாழினைக்கு இருக்கும் அம்மானே. அதனால நத்ரி அப்படின்னு இருக்குது. அந்த அதன்படிக்கு ஆண்டாள் பெண் பிள்ளைகளானவர்கள் எப்பவுமே அடி நாள்ல ஆரம்ப நாள்ல தகப்பனுடைய அதீனமா இருக்குது. அதுக்கப்புறம் அக்காவுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் ஒரு விசேஷ ஒரு இருக்க வேண்டி இருக்குன்னா அப்போ புத்திரனுடைய அதீனத்துல இருக்கணும். புத்திரனுடைய அதீனத்துல இருக்கணும்னு புத்திரன் மிரட்டணும்னு இல்லை. ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை பிரசங்கா சொல். வேலையூர்ல அழிச்சினால ஒரு 10 வருஷம் நடந்து அங்க இருக்கிற போது நேதமா இருந்த போதுலாம் நடந்து அங்க போறது. அதுல ஸ்திரீகள் அதுல ஸ்திரீகளும் காலக்ஷேபத்தில் அனுபவிக்கிறவா. ஸ்திரீகள் ரொம்ப சாஸ்திரத்துல கொஞ்சம் மட்டமா தான் இருக்குது அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம் ஒருத்தர் அதுல கட்டா. அதுல ஒருத்தர் துணிஞ்சியத்தை சொன்னான். ஏதோ இது மாதிரி சொல்லிட்டு வரைக்கு அந்த எந்த பிரகடனத்துல நஸ்திரி சுவாதந்திரம் என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் 2ஆம் பக்கம் சாஸ்திரத்துக்கு ஸ்திரீகள்னாக்கா பல இடத்துல சொல்றது. அதாவது ஸ்திரீகளுக்கெல்லாம் வேதத்துல அத்தியனம் கிடையாது, அத்தியாயம் கிடையாது, பண்றது இது அப்படிங்கிறதுனால இதை வச்சு சொன்ன இந்த சுவாதந்திரமும் இல்லைன்றது. சுவாதந்திரம் இல்லை இருக்குது சொன்ன என்னன்னா உயர்ந்த பொருள் இருக்கு. உயர்ந்த பொருள் தன்னிச்சே உழவாய். வைரம் இருக்குது, வைரம் இருக்குதுன்னா அது எப்போ பற்றி உள்ளதா இருக்கு. எப்போ அது போட்டு ஒரு விசேஷ நாள்ல வரணும்னா அந்த சமயத்துலதான் அது வெளியில வரணுமே தவிர கழுத்துல அலங்காரமா இருக்குமே தவிர 24 மணியும் 365 நாளும் அது பிரகாசித்து வெளியில இருக்காது. அதனால வைரத்தை அடக்கி வைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அதனுடைய மேன்மையை கருதி அதை வெளியில பிரகாசப்படுத்துறது, அதை கோபனமா வச்சிருக்கு. மந்திரம் எத்தனை கோபையேன்னு இருக்குது. மந்திரத்தை எப்பவும் மந்திரத்தையும் மந்திரார்த்தத்தையும் மறைச்சே வைக்கணும்னு சொன்னா அது மட்டம்னு அர்த்தம் இல்லை. உயர்த்தியான பொருளா இருக்கிறது தான் எப்பவும். அபார்த்தங்கள்லாம் அபார்த்தத்துல போயிடக்கூடாது, பொருள் அல்லாதாருக்கு அது நிலமாக கூடாது அப்படின்றதுக்காக அதை ஜாக்கிரதையா கையாள்ற.
அப்போ ஜாகிரதை. இப்போ இந்த நாட்டுல ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவர் பேர் வெங்கட்ராமன். இது வெங்கட்ராமன். காஞ்சிபுரம் பெரிய சங்கராச்சாரியத்துலாம் ரொம்ப அத்தியந்த சிஷ்ய வர்க்கத்துல சேர்ந்தவர். அவர் சிதம்பரம் போகணும் அப்படின்னு, அதாவது அந்த சபாபதி இப்ப சொல்றாளே அந்த நடராஜாவை சேவிக்கணும், அந்த பொற்சபை, அந்த பொற்சபைக்கு போய் உள்ள சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா காவலாளிலாம் அதுக்கு மறுத்துட்டார். ஏன்னா தீட்சிதாள் சொத்தா இல்லாத வரணும் அப்படின்னு. சாதாரணமா கோவிலுக்கெல்லாம் போனா புருஷாள், அதாவது மாரெல்லாம் மூடிட்டு போகக்கூடாது, போத்துட்டு போகக்கூடாது. ஆனா நாம எல்லாம் தலைதான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு இருக்கு. அதை இந்த அளவு அவ கடைபிடிக்கிறா. அதனால ஷர்ட் இல்லாத வரணும்னு சொன்னாளா. அவர் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு இருக்கக்கூடியவரானதுனால அந்த அவருடைய காவலாளிகள் அவர் சட்ட கழகத்துக்கு அனுமதி பண்ணல. அப்புறம் சேவிக்காதே வந்துட்டார். இல்ல தெரியல என்ன அது என்ன பண்ணார்னு. இல்ல சட்ட கழகத்துக்கு அலோ பண்ணலை அப்படின்னு இவெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணான்ற வரையில் ஸ்பஷ்டமா ஞாபகம் இருக்குது. மேல இது வேணா நடக்கட்டும். அப்போ அவர் சுதந்திரமா அவர் போகலன்றதுனால இந்த காவலாளிக்கு கூட கீழ்பட்டவர் அர்த்தமா? அவருடைய மெய்காப்பாளன்னு கூட இல்ல, கீழ்பட்டவர் அன்று மேல்பட்டவர் தான். இருந்தாலும் இவரால் காக்கப்பட வேண்டியவரானதுனால அவரால் சுதந்திரமா நடக்க முடியல. இப்படி அட்வைஸ் படி அவர் நடக்க வேண்டியதா இருக்கு. கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அட்வைஸ் படி இல்லை, அதுக்கு இவளுடைய இதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது. அது போல இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியாரானதுனால, உண்மையிலேயே பெண் பிள்ளையானதுனால, பெரியாழ்வார் எடுத்த பெண் பிள்ளையானதுனால அவர் அப்படியே அந்த சுவாதந்திரம் இல்லாத அந்த பரதந்திர வழியே இது பண்ணி அந்த எம்பெருமானுக்கு காண்பித்தார். எம்பெருமானுக்கு கீழ் பாசுரத்துல பல்லாண்டுன்னு காப்பிடும்னு சொன்ன பான்மையன் பெரியார்னு சொன்னத எல்லாரும் பல்லாண்டு பாட முடியுமா? சக்தி உள்ளவர்கள் தான் அவரவர்களுடைய கர்மாக்களை பண்ணி, அதாவது சிங்கார வீர கருவாத்புத ஆசியா அப்படின்ற ரசங்கள்லாம் துணிக்கும்படியா பண்ணி செயல்களை பண்ணி பல்லாண்டு பாட முடியும்னு சொன்ன. அதுக்கும் யோகியத்தை அற்றவர்கள் பண்றது அப்படின்றதான் ஆண்டாள் காண்பித்தார். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்குன்றது என்ன உண்டோ அதையே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். அதுதான் அந்த பரதந்திரத்து வடிவாகவே இருக்க வேண்டும். அதுதான் சொல்லரு. அந்த பரதந்திரனா நாம இருந்துட்டோம்னா, எம்பெருமானுடைய பராதீனமா இருந்துட்டோம்னு சொன்னா அவனுக்கு செய்வோம் மக்கணங்காமங்கள் மாற்று அப்படின்ற ரீதியில நாம இருந்துட்டோம்னா எம்பெருமான் நம்ம ஆட்கொள்வன் அப்படின்னு. ஆண்டாள் பரதந்திரையாவே இருந்தால் அந்த சாஸ்திர வசியத்தபடியே இருந்தால்ன்றது அவளுடைய பாசுரங்கள்லயே தெரியுது. ஆண்டாள் அருளின பிரபந்தங்கள் 2, ஒன்று திருப்புகழ், ஒரே பிரபந்தம். இன்னொன்று 14 திருமொழிகள் கொண்ட நாச்சியார். ஒன்னு மார்கழி மாசத்தை பேரெழுத்து வருது, ஒன்னு தை மாச பேரெழுத்து ஆரம்பிக்குது. இந்த 2 பிரபந்தங்கள்ல சொல்லிக் கொள்ளும் போது அட்டத்தான் போத சொன்ன சங்கத்தமிழ் மாலை, அதே மாதிரி விஷ்ணுசித்தன் போத சொல், இப்படிதான் எல்லாத்திலையும் அனுசந்திக்கும். தகப்பனாருக்கு அதீனப்பட்ட தகப்பனார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன்னா ஆச்சாரியனுடைய அபிமானத்தை ஒதுங்கி வர்த்திக்கணும். அப்புறம் அந்த ஆச்சாரியன் காட்டக்கூடிய எம்பெருமானுடைய இனத்துல வர்த்திக்கணும். அதனால்தான் சொல்ல அன்னி என்ன பண்ணின்னு முதல் பாசுரத்துல பெருமாளை தள்ளி நம்பி என்றால் அன்னிக்கும் அமுது என்னாவுக்கு
கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணில் பக்தாளுடைய பரதந்திரனா இருக்கக்கூடிய கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தானே, கட்டுண்டுல கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவனை யாரும் கட்டி போடல, கட்டுண்ண பண்ணிய பெருமான். கட்டுப்பட்ட அவன் தான், இல்லைன்னா யசோதையால கட்டியே இருக்க. ஏன் ஆசிதாளால கட்ட முடியலன்னு வந்துடக்கூடாதே, அதனால ஆசிதாளுக்கு கட்டுப்பட்டவன்றதை காண்பிக்கிறதுக்கா, அவருடைய பரதத்துவத்தை காண்பிக்கிறதுக்கா முதல்ல அவளால கட்ட முடியல. யாராலையும் அவனை கட்ட முடியாதுன்றத பரதத்துவத்தை காண்பிச்சான், பரத்வத்தை காண்பிச்சான். அதுக்கப்புறம் பாரதந்திரன் ஆசிதாளுடைய பாரதந்திரனா இருக்கான்றதை காண்பிச்சான். அதனால கட்டுன்னா பண்ணியே பெறுவான். அப்படி ஆசிதாளுக்கு பரதந்திரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் கூட வேண்டியதில்லை. என்ன நன்னி தென்குருகூர் நம்பியால் அன்னி தோமுதூரும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னாதான் நாக்கில அமுது ஓடுறது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்டவர் தேவமத்தரியேன்னு சொன்னவர், அடியேன் பெற்ற நன்மையே திரி தந்தாயிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன்னான் அப்படின்னு சொன்ன. அதனால ஆழ்வார பெற்ற நன்மை அடியேன் என்ன, எனக்கு என்னன்னா அந்த எம்பெருமான காண்றது. தானா அந்த எம்பெருமான் வேண்டியில்லைன்னு தள்ளிட்டு ஆச்சார். அதனால ஆச்சாரியன் காண்பிக்க ஆச்சாரியனை கற்றத்தினால நான் பெற்ற நன்மை என்ன, திரிதந்தாகிலும் திரிஞ்சாவது எம்பெருமான காணுவேன் அப்படின்னு சொல்லு. அத போல இந்த ஆண்டாளும் ஆச்சாரியனுக்கே அடிமைப்பட்டவளா, ஆச்சாரியனுடைய திறத்திலே ஒதுங்கி வர்த்திக்க கூடியவளாவே பற்றவிரான் கோதை சொன்ன, வில்லுத்தூர் கோன் கோதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா 2 பதிகங்கள்ல மாத்திரம் அந்த கூடல் எழுத்தாலே வெள்ளியார் கூடிடு கூடலே அந்த எம்பெருமானோட அந்த சகுனம் பார்த்தா தனக்கு எம்பெருமானோடு மனமாகுமா ஆகாதா அப்படின்ற அந்த சகுனம் பார்க்கிற அந்த பதிவு இருக்குது. தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிடும் சோழமனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிட கொள்ளுமாறு கூடலே அந்த சயன தசையில பள்ளி கொள்ளும் இடத்து அடி போட்டிடா அவனுடைய திருவடி வருடும்படியான திருவடிய வடிவனையில்லா மலர்மகள் மற்ற நிலமகளுக்கும் பிடிக்கும் மெல்லடியைன்னு அப்படிப்பட்டதான அந்த திருவடிய வருடத்துக்கு பிடிக்கிறதுக்கு கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே, எனக்கு அது வாய்க்குமாகில் சகுனம் எனக்கு சரியா வரணும் அப்படின்னு கூடல் எழுத்தாளே. அதனால அந்த இடத்துல கொள்ளுமாகில்னா அது கூடிடுச்சுன்னு அர்த்தம். அதனால ஊடல் கூடல் உணர்தல் உணர்தலை நீடு நின்ன நிறகுகழாசியர் கூடலை குழற்போதை முன் கூறியா. இந்த இடத்துல விஷ்ணு சித்தனை சொல்லல. அதனால என்ன எடுத்து இவளுக்கு அந்த எம்பெருமானோட எம்பெருமான பத்தியா அடைஞ்சிட்டதுனால தியோதனமான பத்னிக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூப நிரூபக தர்மம் அந்த குழலை இந்த இடத்துல தனக்கு நிரூபகமாக சொன்னார். குடலை குழற்போதை இந்த பதிகத்துல இதுவே கிடையாது, விஷ்ணு சித்தனை பற்றி பிரஸ்தாவமே கிடையாது. ஆச்சாரியன் காட்டின பெருமாளோட இவளுக்கு சம்பந்தம் அந்த பத்தியா அவனை வரிச்சா விட்டு இவ பத்னி ஆயிட்டானா பத்னி தியோதகமான அந்த குழல் அந்த சொன்னால் தனக்கு நிரூபகமா. அதனால பத்னித்துவம் இங்க தெரியும். மற்ற இடத்துல சிஷ்யத்துவமா இருக்கக்கூடியது தெரிஞ்சது இந்த இடத்துல. அதனால மாலிடும் சோழ மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்துன்னு சொன்னதுனால அந்த சுந்தரபாவுக்கே சுந்தர தோளுடையான் சுழலையிலுங்கோலோ அப்படின்னு சிந்துர செம்பொடி போன்ற அந்த பதிகத்துல அந்த மாலிடும் சோழ மணாளனுக்கே ஒரு பதிகம் பாடினாலே அதுலயும் துரும்பார் குழல் கோதை முன்கூறியா
அப்படின்னு திரும்பார் குழல் கோதை புத்துரை தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே சந்தொடு தகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்துழியும் சிலம்பாருடை மாலிடும் சோழ நின்ன சுந்தரனை துரும்பார் குழல் கோதை தொகுத்தா அப்படின்னு அந்த இடத்துலயும் அந்த திருமாலிடும் சோழ பெருமாளை சொல்லத்தே இந்த இடத்துல எப்படி பசி அவன் கூடிட்டான்னு சொல்றதோ உடனே அந்த இடத்துலயும் சுரும்பார் குழல் அப்படின்னு தனக்கு நிரூபணும். மீதி எல்லா இடத்துலயும் ஆச்சாரியனுக்கு எவ்வளவு இருந்தோம். அதனால அந்த பெருமானுக்கு நாம் ஆச்சாரியனுக்கே அடியவர்களா இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியனால காட்டப்பட்ட எம்பெருமானுக்கு அடியவர்களா இருக்கும். அப்படிப்பட்டதான சொல்லரு. அங்க தேசியன் சாய்க்கிட்டே கூட துன்பற்ற மதுர கவி போன்ற காட்டு பையே நல்வழிகள் துணிவார்களே. அதனால ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கி வர்த்திச்சுதான் சொல்வழி. அது நல்வழி நல்மார்க்கத்துல போனோம்னு துணிகளுக்கு அந்த சொல்வழிதான் நல்வழியாக்கு போறவாளுக்கு அது உபயோகப்படும் அப்படின்னு சொன்னார். அதேதான் இந்த இடத்துல அந்த சூடி கொடுத்தவள். அதனாலதான் இந்த ஆண்டாள் 13வது தசகத்துல கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படின்ற தசகத்துல தன்னுடைய சரீரமே எம்பெருமானுக்காகத்தான் அப்படின்றத உணர்த்தி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன இந்த தசகத்துல இந்த சரீரம் அவனாலதான் சத்த பெறது. இந்த சரீரமாகப்பட்டது அவனுக்கே அர்ப்பிக்க தகுந்தது அப்படின்றத காலம் அந்த தசகத்துல சொன்னார். அப்படி இருந்துட்டாக்கா இல்லை துளைத்த புருவத்தாழ் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துண்ட கடலுள் துவளாரே கொம்ம முலைகளிடர் தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தானன் செம்மையுடைய திருமார்வில் சேர்த்தானேனும் ஒரு ஞான் மெய்மை சொல்லி முகன் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே அப்படின்னு இந்த சரீரத்துல அவளுடைய திருமாறு பிரதேசங்கள்ல அவனோட சேர்ந்துதான், அதாவது அந்த தன்னுடைய சரீரம் எப்ப நன்னா இருக்கும்னு சொன்ன லோகத்திலேயே கூட பார்க்கலாம். சரீரம் அப்படியே வீல் சேர்லயே அப்படியே இருந்து அதாவது ஒரு காரியமும் செய்யாம அப்படியே இருக்கிற வாழ்க்கைக்காலே சொகுசான வாழ்க்கை வாழறவா அவளுக்கு தான் எலும்பு முதலியெல்லாம் தேஞ்சு போகும். ஆனா வருந்தி உழைக்கிற வர்க்கம் இருக்குதே, வயல்லையோ இல்ல கட்டட வேலையிலையோ, அவளுக்கெல்லாம் எந்த விதமான தேய்வோ அதுவோ இதுவோ இருக்காது. அதனால இந்த சரீரமே உழைக்கிறதுக்கு தான் இருக்குது. அந்த உழைக்காது இருந்தா தேஞ்சு போடும். மிஷின்லாம் ஓவரா அது இதுவாயிடுச்சுன்னா அது தேஞ்சு போறதுன்னு சொல்றோம். ஆனா இந்த சரீரம் அப்படி இல்லை. சரீரம் உழைக்கிறதுக்காக தான். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இது வளர்ந்து மாத்திரம் இருக்குது. அது உழைக்காம இருந்தா தாறுமாற அது ஒன்னோட ஒண்ணு வளர்ந்து மோதி தேஞ்சி போறது அப்படின்னு சொல்றாலும் யாருக்கு நிறைய இந்த இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா வெறுமையே இருக்கிற வர்க்கத்துக்கு தான். ஆனா இந்த கூலின்னு சொல்றமே அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு எந்த விதமான பிரஷரோ சுகரோ இல்ல எலும்புலாம் தேஞ்சி போறதோ முட்டிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கை முட்டி கால் முட்டி எதுவும் அவளுக்கு தேஞ்சி போறது இல்லை. வெறும் உட்கார்ந்துருக்க வர்க்கத்துக்கு தான் இதெல்லாம் தேஞ்சி போறது. அதனால ஒம்மன் உலகளிடர் தீரா அந்த மார்பு பிரதேசத்தில் சொன்னது மற்ற அவயவங்களுக்கும் போடுது. கோவிந்தர் கோர் குற்றேவல் அந்தரங்கமான கைங்கரியம், அதாவது எம்பெருமானுக்கே தன்னுடைய கைங்கரியம். இம்மை பிறவி செய்யாதே இந்த ஜென்மத்துல என்ன
இந்த இனி போய் செய்யும் தவன்தான் வேற என்ன தபஸ் இருக்கு இந்த ஜன்மத்துல இந்த இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கிறதுனால கொம்மன் உலக இடம் தேர அப்படி திருமாரூபத்தை கொண்டு அவனோட அணைக்கலன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனால விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும் இந்த விசித்திரமான இந்த தேக சம்பத்தி இருக்குதே அத்தை ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கணும். கேசவம் முரரிக்கும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமஸ்த அர்ச்சிதகதா சோத்ரத்வயத்வம் சுனு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வயஹரே கச்சாங்கு யுக்மாலயம் ஜிக்ரகிராண முகுந்தபாத துளசி மூர்த்தம் எல்லா அவயவங்களும் எம்பெருமானுக்கு இங்க பஞ்சி கேட்டு வணங்கி இது பண்ணணும்ன்றது மாத்திரம் இல்லை, அது சொன்னது உபலட்சம். அது எம்மான அதனால நாங்க எம்பெருமான கோவிலுக்கு மாத்திரம்தான் காலால போகணும், எம்பெருமானுடைய கதையை காதால கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேதாத்தியனம் பண்ண வேண்டியதும் வேதாத்தியனம் பண்ணணும், அதை கேட்டு அப்புறம் உச்சரித்து அப்படிலாம் பண்ணணும். எல்லாம் நாமாவை சொல்லணும். இப்படி மற்ற அவயவங்கள்லாம் காரிய விசேஷங்களை பண்ணணும். கை கூப்புறது மாத்திரம் இல்லை, எல்லா காரியமும். அப்படி பொம்மா முலைகளிடர் தீரா கோவிந்தர் போர் குற்றேவல் அதுக்கு அந்த மார்பகத்தினுடைய குமரி தீரன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு இடர் தீரன, அதாவது இந்த சரீரங்களுடைய இடர் தீரன் சரீரங்கள் நல்வழியிலே காரியங்களை செய்து அதெல்லாம் நல்லபடியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கோவிந்தர் போர் குற்றேவல் அந்தரங்கமான எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்ணணும். கைங்கரியம்னா நாம செய்யக்கூடியது மொத்தம் எம்பெருமானுக்கு நடத்திக்கணும். அப்படி செய்யனா இம்மை பிறவி செய்யாதே, இந்த பிறவியில அதை பண்ணலன்னா அதுக்கப்புறம் தபசு ஒன்னும் செய்யக்கூடியதான தபசு ஒன்றும் கிடையாது. இனி போய் செய்யும் செம்மையுடைய திருமார்வில் சேர்க்கானேனும் ஒரு ஞான் ஒரு நாள் அந்த மாதிரி நம்முடைய கைங்கரியத்தை ஸ்வீகரிச்சான்னா போதும். ஸ்வீகரிச்சா நாம அர்ப்பிச்சாதான் ஸ்வீகரிக்கணும்னு அர்த்தம். நாம அர்ப்பிக்கலைன்னா அவன் ஸ்வீகரிக்க மாட்டான். ஏன்னா அவன் அவாப்த சமஸ்தன், அவனுக்கு எதுவுமே வேண்டி நாம அர்ப்பிச்சாலே வழிய அவன் இதை எடுத்து கொள்ள மாட்டான். சொல்லி முகன் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றி. அதனால எம்பெருமான் அந்த இதை இது பண்ணாதான் உண்மையே சொல்லி அந்த எம்பெருமான் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, ஆனா நம்முடைய காரியம் என்ன? ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ விடைதான் தருமேன், ரொம்ப நன்றி நீ பண்றது வேண்டியதில்லை அப்படின்னு தள்ளினா கூட நல்லதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்பெருமான் தள்ள மாட்டான். ஏன்னா நம்முடைய கைங்கரியம் எவ்வளவு குறைவா இருந்தாலும் குறைவா நம்ம பண்ண முடியலன்னா கூட நம்ம அதான் தரம் மிகுந்ததை பண்ண முடியாம நம்மால பண்ண முடியாத தரக்குறைவா இருந்து அது எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார். அது ஏற்றுந்தாலும் சரி ஏற்றுக்கா போனாலும் சரின்னு இங்க சாய்க்கிற தருமேல் மிக நன்றே. ஏற்றிருந்தாலும் சரி செம்மையுடைய திருமார்பில் சேர்க்கானேனும் மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேன், இது நல்லது அப்படின்னு சொல்லி அப்படி நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லல் விளைத்த பெருமானை ஞாயர் பாடி கனி விளக்க விதிபுதுவனகர் நம்பி விசுசித்தன் என் கோதை இல்லை தொலைத்த புருவத்தாள் வெட்கையுற்றுங்க விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. இல்லை தொலைத்த புருவத்தாள், இல்லை துளைத்த புருவத்தாள் அப்படின்னு ரெண்டு விதமான அதுக்கு இருக்கு. இல்லை தொலைத்த புருவத்தாள், அதாவது எம்பெருமான் சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் அப்படின்னு இருக்க. எதுக்காக எம்பெருமான் வில்ல வச்சிருக்கான்னா வில்லுனால அம்புகள்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு இலக்கலை எய்யணும். அம்புகளை ஒரு இலக்கலை எய்யறதுக்கு உபயோகப்படக்கூடியது வில். அந்த எம்பெருமான் அக்ஷசாயகம்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்திரியங்களை ஒருமுகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த வில்ல வச்சிருக்கான்.
இந்த இடத்துல வில்லை தொலைத்த புருவத்தாள் இவன் எப்படிப்பட்டவளா இருக்கா? இந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு பரதந்திரையாவே இருந்து ஆச்சாரியன் காட்டக்கூடிய எம்பெருமானுக்கே பரதந்திரையா இருக்கக்கூடிய காரணத்தினால வில்லை தொலைத்த புருவத்தாள், அந்த வில்லையே தோற்கடித்த புருவத்தாள். இவளுடைய புருவமாகப்பட்டதே காண்பிக்கிறது. அந்த இந்த புருவம் அந்த வில்லுக்கு அழகி, அந்த வில்லு அழகா இருக்குதுன்னா அதை காட்டிலும் இவளுடைய புருவம் அழகா இருக்கு. அதாவது வில்லை கொலை, அந்த எம்பெருமானுடைய வில்லுக்கு காரியமே இல்லை, இவளுடைய புருவம் இவ ஒருமுக செயல்படக்கூடியவள் அப்படின்றது. அதனால வில்லை புருவத்தாள், வில்லை துளைத்த புருவத்தாள்னு சில பேர் சொல்றா. அப்படியும் அப்பாடமா இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, வில்லுக்கு சதுசமா தோற்கடிக்கக்கூடிய அழக புருவமா இருந்தாலும் இதுல என்னன்னா அந்த வில்லை என்ன காரியம் பண்ணுவான் இவளே பண்ணிட்டான். அதனால்தான் குருவமாகப்பட்டது, இவள் குருவமாகப்பட்டது அப்படி விளக்கிறது. நம்முடைய செய்கையான ஆச்சாரியன் அதான் பரதந்திரனா, ஆச்சார பரதந்திரனா இருந்து இந்த எம்பெருமானுக்கு அர்ப்பிக்க வேண்டும். அந்த அப்படி இருந்ததுன்னா அது தொல்வழியில அப்படியே பெருமானுடைய சொல்லருள்ன்றது என்னன்னா ஆதி கூடிய அருள். நித்திய சூரியனுக்கு எப்படியான நித்தியானுபவத்தை கொடுக்கிறானோ அவனுடைய அனுகிரக அருள் விஷயத்தினால, அனுகிரக விசேஷத்தினால அதே போல அவனும் பெறும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான். அப்பட்ட வாழ்கின்றவள். அதனாலதான் அந்த மாணவனி என்ன குருடர்களா இருந்தாலும், செவிடா இருந்தாலும், குருடரா இருந்தாலும், ஊமன் இருந்தாலும், அப்புறம் தன்மை உள்ளவர்களா இருந்தாலும், இப்படி இருக்கிறவர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா சரணாகதி மார்க்கத்தை என்ன அவரவர்கள் அவரவர் அடுத்தவர்களாக்கி அப்படியே பண்ணோம்னா எல்லாரும் தொல்லருட தர முடியும் அப்படின்றதான் சிபாஷிகாரர் பிரசாத கலையா பதிர்நோத்தி பங்கு பிரதாவதி பக்தி பிரபஷதி சிதம் லபதே சந்தேகமே சரணங்கதோஸ்மி அந்த எம்பெருமான கட்டாட்சத்தினால பதிரஸ்ருணோதி கேட்காத இல்லைன்னா அந்த சுத்த வேதாந்தங்கள்லாம் கேட்டு எப்படி ஆவானோ அந்த இந்த சரணாகதிய பண்ணாக்கா, ஆச்சாரியனை அண்டினாக்கா அது போல ஆகும். அதே மாதிரி நொந்தியா இருக்கவன் பங்கு பிரதாவதி, எண்ணப்படுறவன் எந்த இடத்த இருக்குவானோ அதே போல நொந்தியும் அந்த ஸ்தானத்தை அடைவன். இப்படியாக காண்பித்து சொல்லருளை பெறறதுக்கு ஆண்களுடைய தன்மையில்தான் எல்லாரும் இருக்கணும். அத்தியந்த பரதந்திரங்களா இருக்கணும். அதுதான் சொல்லருள் பெற முடியும். அந்த அத்தியந்த பரதந்திரங்களா ஆகிறதுக்கு நம்ம ராமானுஜன் இந்த மாதிரி இருக்கு. அதையே மனநசீலரா இருக்கு. அந்த பிரபத்தி மார்க்கத்தை இப்படி சரணாகதி, அதாவது ஸ்வனிஷ்டையோ ஆச்சாரியனிஷ்டையோ உக்தி நிஷ்டையோ பாகவத நிஷ்டையோ இப்படி பிரிவுள்ள சரணாகதியிலே அவரவர்களுக்கு ஏற்றபடியில எல்லாரும் சரணாகதர்கள் ஆகணும் அப்படின்னு விரும்பி நியமித்து அப்படியே நடத்தின ராமானுஜன். அதனாலதான் மாமுனியே அப்படின்றத இந்த பாசனங்கள்ல இப்படி பல்லாண்டு எம்பெருமானுக்கு பாடக்கூடியவர்களா இல்லாத போனா கூட அதுக்கு அசக்தர்களா இருந்தா அந்த கைங்கரியங்களை பண்ணி
நம்முடைய வாழ்வுக்கு உண்டான கைங்கரியங்களையே அவனுக்கு அர்ப்பித்து யானும் நீ என் உடமையும் நீன்னு அர்ப்பிச்சு நாம சொல்லருடைய பரவணும் அப்படின்றத காட்டினவர் ஆண்டாள். அதனாலதான் அந்த தனியல்ல பட்டரும் சுத்தம் அத்தியாபயந்தி பாராட்டமுத்தம் ஸ்துதி சதசிர சுத்தம் அத்தியாபயந்தின்னு சோச்சிஷ்டாயாம் சுதினிகளித்தம் யாபலா துல்லிய பூமிக்கே அப்படின்னு 29ஆம் பாட்டிலையும் 19ஆம் பாட்டிலையும் காண்பித்த அந்த 19ஆம் பாட்டுல பலாத்ருத்திய அதான் நீளாதுங்க சனகிருதி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம்ன்றத 19ஆம் பாட்டிலையும் உந்தன்னோடு கோமேயாவும் உனக்கு நான் உந்தன் குற்றேபலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்றத 29ஆம் பாட்டிலையும் காண்பித்தார். நாச்சியார் திருமொழியே அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடி கனி விளக்கு இந்த சரீரத்தெல்லாம் கொடுத்து அல்ல அவன் கொடுத்திருந்தான்னா கூட நம்முடைய கர்மாதீனமா அவனுடைய சொல்லருளை பெற முடியும். நம்முடைய இந்திரியங்களை ஒருமுகப்படுத்தி அவனுக்கே நாம் இருக்கோம், அவனுக்கே உனக்கே நாம் ஆட்செய்வோம்ன்ற ரீதியில ஆட்செய்தோம்னா அவனுடைய சொல்லருளை பெற முடியும். அப்படி வாழ்கின்ற வள்ளல் என்னும் மாமுனி. இப்படி இதுக்கு மேல அப்படியே நாம வாழ்ந்தாக்கா, ஆனா சரீர பிரயுக்தமா நாம கொண்டுள்ள சரீரம் எம்பெருமானுக்கே அர்ப்பிக்கிறோம்னு இருக்கு. இதுல எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் வருது, சுத்தங்கள்லாம் வருது. அதனால நாம கஷ்டம் வந்த போது வருந்தி போற மாதிரி இருக்கு, சுகம் வந்த போது கொஞ்சம் தலைகால் தெரியாது ஆடுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எப்படி போகும்? இப்ப இது சரியா கொடுத்து அந்த இடத்துல பல்லாண்டு பாடக்கூடிய பான்மையரா இருக்கக்கூடியவா அந்தந்த ரசத்துக்கு தகுந்த காரியத்தை பண்றவா அவ டியூட்டி பண்ணச்சே கரெக்டா பண்றா, அதனால அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ பல்லாண்டு பாடிட்டு போடுறா. ஆனா இந்த இடத்துல சொல்லருளை எப்படியும் தர முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கும் சொல்லருளை தர முடியும்ன்றதுக்கு தன்னுடைய இது ஆர்த்திக்கணும்னு சொன்னாக்கா, சில சமயத்துல சுகம் வருது, நம்ம மறந்து மெய் மறந்து போறோம். துக்கம் வருது, அப்படியே நம்முடைய நிலைமையே இழந்து போறோம். அப்படி இருக்குச்சே இது நாம எப்படி அர்ப்பிக்க முடியுமா? அர்ப்பிக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்கள் தானே எப்பவும் ஒரு மனுஷனுக்கு வாழ்வுல ஏற்றமும் சரியும் மாறி 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 வந்துட்டே இருக்கே, அதுலயே உழண்டு போயிடுமே. அப்போ இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. அதாவது ஒன்னும் இல்லாதவர்களுக்கு எம்பெருமானே பண்ணணும்ன்றது சரி, எம்பெருமானுக்கு நம்முடைய செயல்களை அர்ப்பிக்கணும்னு. ஆனா மனசு ஒரு நிலைமையில இல்லையே. மனசு துக்கம் வந்தா சோகிக்கிறது, சுகம் வந்தா அர்ஷம் சந்தோஷப்படுறது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல அந்த எம்பெருமானுக்கு அர்ப்பிக்கக்கூடிய தன்மை போயிடுறது. எப்பவுமே இதே மாதிரி தன்மை தான். அநேக சமயமும் துக்கம், சில சமயம் சந்தோஷம். அதனால எப்பவுமே இந்த பெருமாளுக்கு அர்ப்பிக்கிறதுன்றது தடங்கள் பட்டு போறது அப்படின்னு ஒரு சம்சயம் வருது. அதுதான் முன்னார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை கண்டமிழ் செய்த நீலன் தனக்கு உலகிலினியானி ராமானுஜனை அடைபவர்க்கே. அதனால முனியார் துயரங்கள் முந்திலும் துயரங்கள் இவனுக்கு முந்தி வந்தாலும் துயரங்கள் இவனை சேர்ந்தாலும் துயரங்கள் முந்திலும், அதாவது நான் நான் அப்படின்னு துயரங்கள் ஒன்னோட ஒண்ணு போட்டி போட்டிட்டு வந்தால், சில பேருக்கு லோகத்துல சாமானிய வசனம் சான் ஏறினா முழம் சரக்கிறது. சான்றது ஒரு அளவு, முழம்ன்றது ரெட்டப்பட்ட அளவு.
அதனால வாழ்க்கையில ஒரு படி ஏறினா 2 படி சிறக்கிறது. அப்படி இந்த மாதிரி மேல 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 கஷ்டங்கள் நான் வந்துட்டே இருந்தாலும் ஒண்ணும் பின்னால ஒண்ணு தொடர்ச்சியா முனியார்னா அதாவது கோபம், வெறுப்படைய மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள். இல்லடா என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுப்படைய மாட்டார்கள். முனியாறு புறங்கள் முந்திடும் இன்பங்கள் மொய்த்திடும். இன்பங்கள் சுகங்கள் இருக்க அது அப்படியே சேர்ந்து வந்தால் இன்பங்கள் மொய்த்திடும். அதாவது சுகங்கள் மேல மேல சில பேருக்கு என்னன்னா வாழ்க்கையில சில சமயத்துல காலகட்டம் நன்னா இருந்ததுன்னா மேல வந்திருந்ததுன்னா ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கூட சுகானுபவம். அப்படி சுகானுபவம் வந்ததுனாலும் கன்யார் இன்பங்கள் மொய்த்திடும் கன்யார். அதாவது அப்படியே ஒரே இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் மனம். அதான் மனமாகப்பட்டது. அந்த சந்தோஷத்துல அப்படியே திளைத்து போகாம பக்குவ பலம் எப்படி இருக்குமோ அதை போலயே அதாவது கழிப்படையாம ஒரே நிலைமையில இருப்பார்கள் அப்படின்றது இந்த பாசுரத்தில் சொல்ற. அதாவது கழிப்பும் கவர்வும் அற்று. கழிப்பும் கிடையாது, கவர்வும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடியது பிரகர்ஷயே பிரியம் பிராப்திய. கண்ணன் கீதையில நப்ரியே பிரியம் பிராப்திய பிரகர்ஷயே சந்தோஷப்படுறது இல்லை. பிரயத்தை அடைஞ்சாலும் பிரியம் பிராப்திய, பிரயத்தை அடைஞ்சாலும் ந பிரகர்ஷயே சந்தோஷம் கொள்றதில்லை. அதே போல நோஜிஜேத்து பிராப்தியத்தை அப்பிரியம், அப்பிரியத்தை அடைஞ்சாலும் அப்படியே மனம் தளர்ந்து போறதில்லை. அப்படின்னு கண்ணன் சொன்னபடிக்கு சுக துக்கங்கள்லாம் ஒரே சமமா பாவிக்குது. சுக துக்க சமய கிருத்வான்ற ரீதியில லாபாலாபம் ஜெயா ஜெய ஜெயமோ அபஜயமோ லாபமோ அலாபமோ எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி நிலைமையில இருக்குது. அது யாருக்கு வருதுன்னா கண்ணமங்க நின்றானை கலபம் தனியானை தண்டமிழ் செய்த நீலந்தனக்கு உலகின் யானை கண்ணமங்கை நின்னானை. திருக்கண்ணமங்கைன்ற திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசத்துல பத்தராதி பெருமாள் அப்படின்னு அவனுடைய திருநாமம். முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்திர அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு பத்தராவி பக்தர்களுடைய ஆவி அப்படின்னு அந்த திருநாமம். பத்தராவி அந்த கண்ணமங்க நின்றானை கலை பரவும் தனியானை. கலை பரவும் சகல சாஸ்திரங்கள், கலைனா சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள்னாலே பரவும்னா சொல்லப்படுபவன், ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன், துதிக்கப்படுபவன். அப்படிப்பட்ட கலைபரவும் தனியானையை ஒப்பற்றதான தனின்னா ஒப்பற்றவனாய் அத்விதீயனாய் அத்விதீயமான ஆணையை தனி ஆணையை மத்தகஜம் போல. அதாவது யாருக்கும் அவன் அடங்காத அப்படியே இருப்பான். யாருக்கும் அவன் அடங்க வேண்டியதில்லை எம்பெருமான். அதனால மத்தகஜம் போல இருக்கக்கூடிய செருக்கை கொண்டவன். தனியானையை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு. அப்படி தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு
தன் தமிழிலே, தன் தமிழிலே அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும், அதாவது தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த குளிர்ச்சியாகப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீரா உமிழ்மா போலே சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே சங்கிரகித்து காட்டினார் ஆழ்வார்கள் சாய்கிறார். அதனால அந்த சமுத்திர ஜலத்தை மேகங்கள் வாங்கி ஜலஸ்தல விவாகம் வர, இது ஜலம் மலை பிரதேசம், காடு பிரதேசம், இது கடல் பிரதேசம், இதுதான் பூமி பிரதேசம், ஜனங்கள் வாழப்படும் அப்படின்ற விவாகம் எல்லாம் இல்லாம அப்படியே ஒழியது மழை. அந்த போல சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே வேதார்த்தங்களை, வேதத்தை சில பேர் தான் அத்தியனம் பண்ண முடியும், பல பேர் அத்தியனம் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல அதை அவெல்லாம் அதிகரிக்காது, அதை அதிகரிக்க கூடாததான குறை அவளுக்கு இருக்கிற அதெல்லாம் போக்கி சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையான தமிழ் பாஷையிலே பிரகித்தார்கள் வேதார்த்தங்களையும் கொண்டு. அப்படி அதனால இது என்னன்னா குளிர் பொருந்துவிடாது. அதாவது துதிபாத்தியார்த்த கௌரவத்தாலே சாம்சாரிகள் சகல தாபகரமான, சாம்சாரிகளுடைய சகல தாபமான காரணம் பராசர பிரபந்தாதத்தி சத்யா சித்தரஞ்சக தமைனி அப்படின்னு ஜெயிக்கின்றார்கள். பராசர பிரபந்தங்கள் இருக்கிறேன் விஷ்ணு புராணாதிகள், அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அது தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், பகவத் ரூப குணங்களை விபூதிகளை தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கிறது மாத்திரம் இல்லை, இத சொல்லத்தேவே சித்தரஞ்சகதமா இருக்கு. பராசர பிரபந்தாதபி சத்யா சித்தரஞ்சகதம். செஞ்சொல்லே ஆறாறு வானவர்கள் செவிக்கிங்க செஞ்சொல்லே அப்படின்னு சாதிக்கிறபடி ஆழ்வாரே சாதிக்கிறாங்க. இது செம்மையான சொல்லா இருக்கிறதுனால, செழுமையான சொல்லா இருக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லவே சித்தரஞ்சகம், மனசுக்கு ஒரு இனிமையை கொடுக்குது, ரம்யமான சூழ்நிலையை கொடுக்குது. அப்படி மனசுக்கு ஒரு இனிமையை கொடுத்ததுன்னா, ரஞ்சகமா இருந்ததுன்னா சமங்கள்லாம் போகுது. அதனால கண் தமிழ் அந்த சமம் போச்சுன்னா தாபம் இருக்குட்டேதான் அது விரும்பும், அந்த தாபம் போயிடுச்சுன்னா தன்மையா இருக்கும். அப்படின்றதுனால கண் தமிழ் நீலன் தனக்கு தனக்கு குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் காதலால் கலிகன் உர செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடொன்றிவை வல்லராயுரைப்பார் மதியந்தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வர். இது பலனை சொன்ன இந்த கண்ணமங்க பாசுரத்துல இது பண்ணா விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர். மதியந்தவள் பரமாகாசமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர் விண்ணவரோட விண்ணவரா மகிழ்வெய்துவர். மெய்மை சொல்லில் இன்னும் சொல்லணும்னு சொன்னா வெண் சங்கம் முன்னேந்திய கண்ணா, சங்கத்தை கையில ஏந்திக்கியே நீ தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கும் ஒரு குறிப்பான நீயும் கற்கலாம் கவியின் பொருள் தானே அப்படின்னு சொன்ன அந்த தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு. நீலன்னா திருமங்கை ஆழ்வாருடைய திருநாள். உலகில் இனி ஆணை அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இனியவரா நீலன் தனக்கு. நீலன் திருநாமத்துடைய திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த லோகத்துல அவரிடத்துல பிரேம கொண்டுள்ளவராய் எங்களி ராமானுஜன், எங்களுக்கு நாதராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ராமானுஜனை அடைபவர்க்கே, அடைபவர் யார் இருக்காளோ அந்த ராமானுஜனுடைய திருவடியை யார் போற்றி வராளோ அந்த ராமானுஜர் எப்பேர் விட்டார்,
நீலந்தனக்கு உலகில் விஞ்ஞானி இந்த லோகத்துல ஸ்நேகமா இருக்கக்கூடியவர். அந்த அப்படிப்பட்ட ராமானுஜனை யார் அடைகிறாரோ அவர்களுடைய அடைபவர்க்கே அவர்களுக்குத்தான் ராமானுஜனை வந்தெய்தனரே. அந்த ராமானுஜனை யார் வந்து அடைந்தவர்களோ அவர்களுக்கே இந்த முனியார் துயரங்கள் முன்பிலும் இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் அவர்கள் ஒரே இதுவாக இருப்பார். இப்படிப்பட்டவர் கொள்ள துணியினும் போதென்றிகளினும் கூர்மதீர் எள்ளத்தனை நிகழாது என் எழில் மதியே. இந்த ராமானுஜன் அடையக்கூடியவர் யாரு? யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் யதி பிரவர பாரதி ரசபரேணந்தம் வயா நிர்விஷ்டம் யதி சார்வபௌம வசதாம் ஆவர்த்திபிர் யௌவனம் இத்தியாதிகள்ல அந்த ராமானுஜனையே தாரக போஷக போக்கியமா ராமானுஜனுடைய கிரந்தங்களையே கொண்டு வாழ்ந்துருளின. அப்படி ராமானுஜனை வந்தெய்தினரே, எங்களை ராமானுஜனை வந்தெய்தினரே. அது அப்படி அடைந்த மகான்கள் இனியார் துயரங்கள் முந்திலும் அந்த துயரங்கள் வந்தாலும் அவர் வருத்தப்பட மாட்டார். இன்ப மொய்த்திடனும் கன்யார் அப்படின்ற சுபாவம், அதாவது ஏக சுபாவராய் இருப்பவர்கள் ராமானுஜனை அடைந்தவர்களுக்கே அப்படின்னு சொன்னார். அதனால அப்படி தேசிகன் அதுல எத்தனையோ மகான்கள் இருந்தாலும் இந்த இடத்துல தேசிகன் அதை ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க. இப்படி எல்லா கிரந்தங்களையும் பண்ணி வெள்ளை பரிமுக தேசிகராய் விரகாலடியோம் உள்ளெழுதிய தோலை நிற்கும். வெள்ளை பரிமுக தேசிகர் இருக்காரே ஆச்சரியம். அந்த ஞானப்பிரானா இருக்கக்கூடிய அந்த பரிமுகனா இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் ஒரு விறகுனால ஏதோ ஒரு வியாஜத்தினால என்னுடைய உள்ள செல்வியது ஓலையிலேட்டனம் ஓலையிலேட்டம். அதனால இது யாருன்னா கொள்ள துணிஞ்சாலும் சரி இது நல்லா இருக்குது அப்படின்னு என்ன ஆச்சரியமான கிரந்தம் அப்படின்னு ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்கு வானேற கோமளவும் வாழ்வுன்னு கொள்ள துணிஞ்சாலும் சரி எதையோ சொல்றார். கோதென்றிகளினும் இது ஒண்ணுமே இல்லை, இது மொத்தம் கோது அப்படின்னு அவ இழந்தாலும் எள்ளத்தனை உகவாது கொள்ள துணிகிற போது கிஞ்சித்து கூட எள்ளளவு கூட என்னுடைய மனசு உகவாது. அதே போல கோதென்றிகளினும் இகழாது எள்ளத்தனை இகழாது, எள்ளத்தனை உகவாது இகழாது என்னெழில் மதியே. அதனால ராமானுஜனை வந்து எழுதினதுனால இது இந்த மதியாகப்பட்டது எழில் அப்படியே பிரகாசிக்கக்கூடிய மதியா இருக்கு. அதனால யாருன்னா எடுத்திருந்தாலும் சந்தோஷப்படாது, உதறி தள்ளினாலும் கஷ்டப்படாது. இனி யார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திலும் கன்யார் மனம் கண்ணம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராமானுஜனை அடைந்தவர் சுவாமி தேசிகன். அந்த பாதையிலேயே வரக்கூடிய நமக்கும் அந்த தன்மைகள் வரும். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம், நாம கீழ்பாட்டுல ஆச்சாரியனுக்கு பரதந்திரனா இருக்கணும், ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கணும்னு சொன்னோம். இந்த ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கோம்னு சொல்லட்டு நம்முடைய ஆச்சாரியனை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவரவர்கள் அவரவருடைய ஆச்சாரியனை நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் ஆச்சாரியன், சமாஜம் எந்த ஆச்சாரியன் பண்ணி வச்சார், நமக்கு பர்ணியாசம் எந்த ஆச்சாரியன் பண்ணி வச்சார், காலக்ஷேபாதிகளை யார் சொன்னார், இப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆச்சாரியன் இருக்கார பிரதான ஆச்சாரியன் சமாஜன பர்ணியாச ஆச்சாரியர்கள் பிரதான ஆச்சாரியர். அதனால நம்முடைய ஆச்சாரியர் யாருன்னா முதல்ல மந்திரத்தை ஓதி இருக்கக்கூடிய ஆச்சாரியர், அது சமாஜனிக்கும் போது பண்றாரு. அதுக்கப்புறம் மந்திரார்த்த அனுஷ்டானத்தை மந்திரார்த்தத்தை சுருங்க சொல்லியோ விளங்க சொல்லியோ எப்படியோ பண்ணி அனுஷ்டானத்தை பண்ணக்கூடிய அந்த ஆச்சாரியர். இவர்களுடைய தனியன்கள் அவர்கள் பற்றின ஸ்தோத்திரமா இருக்கக்கூடிய தனியனை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது
இப்போ சமீபத்துல நேற்று ஒருத்தர் என்னென்னமோ படிச்சிருக்கா, வைஷ்ணவ விஷயத்துல எம்ஏ படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் ரகசியத்திரை சார காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்றா. இப்ப நாம ஒண்ணு சொல்றோம்னா உடனே அவளை நாம குறை சொல்றதுக்காகவோ இப்படி இருக்கான்றதுக்காகவோ இல்லை, நாம அந்த மாதிரி இல்லாத இருக்குமான்னு பார்த்துக்கிறதுக்காகத்தான் இப்படி இருந்து இது மூலமா பல பேரை இந்த நல்வழிக்கு திருப்பரா பரநியாசாதிகள் எல்லாம் பண்ணிக்கணும், சமாச்சாரம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் எல்லாமும் பண்றா. அப்படிலாம் இருக்கக்கூடிய வாழ் சொல்றவாளுக்கு பரநியாசம் பண்ணிக்கிட்டே சமாசின ஆச்சாரியம் தனியும் தெரியல, காலக்ஷேபம் பண்றார். 4 பேர் இந்த லைன்ல நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிட்டு வரேன், இது தெரியாத வாழ்களா அப்படின்னு சொல்றார். ஆனா சமாசின ஆச்சாரியன் யாருன்னு தெரியுது, ஆனா அவருடைய தனியும் தெரியல. அப்போ அவர் தனியே தெரியலன்னா இப்போ இன்னைக்கு பரநியாசம் பண்ணி வச்சுக்கிற ஆச்சாரிய சக்தியும் வந்தேன்னு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தனியும் தெரிய போறதில்லை. அதை உள்ளங்கை நெல்லிக்கணி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆச்சாரியனை எப்படி தியானம் பண்றோம், பெருமாளை சேவிக்கிறோம்னா அந்த தெய்வத்தை ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலையோ, ஸ்தோத்திரம் பண்ணிதான் சேவிக்கிறோம். ஸ்திரீகள் சகஸ்ரநாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டு சகஸ்ரநாமம் சொல்லாத ஸ்திரீகளே கிடையாது. புருஷனுக்கு வேணா தெரியாது போட்டாலும் போடுமே தவிர என்ன ஸ்திரீகளுக்கு தெரியாது இல்லை. இப்போ அதெல்லாம் சொல்ல தெரியுது, ஆனா ஆச்சாரிய தனியும் தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது வேறில்லா கொத்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த காளான்லாம் முளைக்கிறத அதெல்லாம் ஒன்னும் நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு அதுக்கெல்லாம் ஒன்னும் வேர் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அப்படியே இருக்கும். அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதே மாதிரி ஒரு கட்டடம் எல்லாமும் நல்ல கட்டடம்னு சொன்னா கடைக்கால இருந்து அதான் பேஸ்மெண்ட் இருந்து அதுக்கு மேல கட்டடம் கட்டினாதான் நிலைக்கும், இல்லைன்னா நிற்காது. அதனால ஆச்சாரிய தனியும் எப்போ அதுக்கு இந்த தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல்னு சொன்னாரு, அந்த ஆண்டாள் எப்பவுமே அந்த ஆச்சாரியனை விட்டு தனிய இல்லிபுத்தூர் போதை சொன்னேன்னு சொல்லவே இல்லை. நல்லா பார்க்கணும். அந்த 2 பாசுரத்துல சொன்னாலே ஆண்டாள் தனியே சொல்லிட்டு போனாலேன்னு சொல்லக்கூடாது. அது பத்தி பாரார்த்தியா இருந்து அந்த பத்தி பாரார்த்திக்கு பத்னித்த தியோதகமான குழலை அங்க சொன்னான். மீதி போதெல்லாம் பெரியாழ்வாரை விட்டு ஆச்சாரியனை விட்டு தன்னை சொன்னதே கிடையாது. அதனால ஆச்சாரியனுடைய தனியன் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனுடைய தனியனை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணணும். அவளுடைய ஆச்சாரியன் யாரோ அதை நிச்சயம் ஒரு தடவையாவது ஆச்சாரியனை அனுசந்தானம் பண்றதுன்றது நித்திய நைமித்திக காமிய கர்மா 3த்துலயுமே சேரும். அதனால ஆச்சாரிய தனியன் வினா எந்த காரியத்தையுமே நாம அனுசந்தானம் வினா பண்ண முடியாது. அதனால நிச்சயமா நாம ஆச்சாரிய தனியனை எல்லாரும் அவரவர்களுடைய ஆச்சாரியன் யாரோ அந்த ஆச்சாரிய தனியனை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணணும். அது இல்லைன்னா அதான் வேறு இல்லா கொத்தான் மாதிரி தான் ஆயிடும். பேஸ்மெண்ட் இல்லாத கட்டடம் கட்டினா அது எப்படி நிற்காதோ அது போல ஆயிடும் இந்த பக்தியில. அதனால ஆரம்பத்திலேயே சுவாமி தேசிகன் குரு பரம்பராசாரத்துல சொல்றார், குருபியா தத் குருபியச்ச நமோ வாக்கம் அதீமஹே விரணிமஹே தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி. அது குருவை பத்தி சொல்றதுக்காக சொன்னார்னு சொல்லலாம். அப்புறம் ரகசியத்திரை சாரம் ஆரம்பிக்கிட்டே உபோத்யாகத்துல ஆபகவத்த பதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே, ஆச்சாரியன் இல்லை ஆச்சாரிய சந்ததியே ஆபகவத்த பகவான் தொடங்கி நம்முடைய ஆச்சாரிய பரியந்தம். அதுக்கும் ஒரு சமாதானம் அது மேல சொல்றேன். ஆச்சாரிய சந்ததியும் வந்தே மனசி மமயத் பிரசாதாத் வசத்தி ரகசியத்திரயத்தை சாரம். இந்த ரகசியத்திரயத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் என்னுடைய மனசுல வசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆச்சாரிய சந்ததியும் வந்தே ஆச்சாரிய சந்ததியை சேவிக்கும். ஆச்சாரிய சந்ததி ஆபகவத்தா பெருமாள் தொடக்கமா. உடனே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தண்ணியை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால பெருமாள் தொடக்கமா என்னுடைய ஆச்சாரிய பரியந்தம் அப்படின்னு சொல்லலாம். குரத்தாழ்வார் அதுக்காகத்தான் குரத்தாழ்வான் பண்ணிருக்காரு இந்த தண்ணியில. எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும், எல்லாரும் பெருமாள் தொடக்கமா ராமானுஜர் நடுநாயகமா இருக்கக்கூடிய லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன், அவருக்கு ராமானுஜன் ஆச்சாரியர், நாதயாமனம் மத்தியத்திலிருந்து அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் ராமானுஜ பர்யந்தாம்னு சொல்லலை.
காரணம் என்னன்னா எல்லாருக்கும் உபயோகப்படணும் தான். ஆனா எல்லாருக்கும் உபயோகப்படணும்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்கள்லாம் நமக்கு மொத்தம் தெரியலன்னா கூட இந்த கோத்திரத்துல இந்த பிரபலத்துல வந்திருக்கோம் அப்படின்னு மாத்திரம் தெரிஞ்சுட்டு இந்த அதே மாதிரி அப்பா பேர் கூட தெரியாம அப்பா அம்மா பேர் கூட தெரியாம நான் இந்த குலத்துல வந்தேன்னு சொல்லாம நாம ரிஷிய சொல்றோம். இந்த ரிஷி அந்த ரிஷி இப்படி இருக்கக்கூடிய திரையாரிகைய பிரவரான்வித அப்படின்னு சொல்றோம். அந்த 3 ரிஷி சொன்னா விட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறை நமக்கு வந்துருக்கு. அவளெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல. அதுக்காக தகப்பனார கூட பேர் தெரிஞ்சுக்கல, தாயார் தகப்பனார் பேரை கூட தெரியலன்னா அது பிரயோஜனம் உண்டா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அத போல நமக்கு நேர் ஆச்சாரியன் யாரோ அவளுடைய தனியினை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். அஸ்மதாச்சாரிய பர்யந்தாமல் அது அடங்குமா இருந்தாலும் நமக்கு நேரடி உபதேசம் பண்ண ஆச்சாரியனை இந்த நிலத்துல, அதாவது நமக்கு நேரடியா இந்த சரீரத்தை தந்த தாய் தந்தையரை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ, அதாவது பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, அதுக்கப்புறம் மற்ற யாராவாரும் நீ பேசி அப்படின்னு சாட்சி. அதனால இவாட நேர தெரிஞ்சுக்கணும். வேதமும் முதல்ல தாயார தேவனை போல தொழணும்னு சொல்லுது, அதுக்கப்புறம் தந்தையை தொழணும்னு சொல்லுது, அப்புறம் ஆச்சாரியம். அத போல இந்த இடத்துல மந்திரத்தை நமக்கு காண்பிச்சு இந்த பிறவியை கொடுத்த ஆச்சாரியன்னு நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய தனியனை எப்போ அனுசந்தானம். இது உங்களுக்கு இந்த தடவை கஷ்டமா சொல்லணும்னு நேற்று ஒரு 2 நாள் முன்ன இந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்தது. இந்த மாதிரி தெரியாது இருக்கிறதால பார்க்க நேர்ந்தது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலக்ஷேபம் பண்றோம், அதுவும் காலக்ஷேபம் பண்ணாதவாளே இதை பண்ணுவா. காலக்ஷேபம் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நல்லதை 4 பேர்கிட்ட சேர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாதவாளுக்கு ஆச்சாரிய தனியும் தெரியலன்னா அது தப்பில்லை. ஆனா ரகசியத்திரை சாரங்கள்லாம் நான் காலக்ஷேபம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், உபன்யாசம் பண்றேன், அப்புறம் இந்த மேளாவில போறேன் அந்த மேளாவில போறேன் அப்படின்னு சொல்லி 10,000 வரி ஊரில் பிள்ளைகள்ன்ற ரீதியில 10,000 பிள்ளைகளோடு நானும் ஆயிரக்கணக்கான பேரோட போறேன், இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு கடைசியில ஆச்சாரிய தனி தெரியலேன்னு சொன்னா அது ரொம்ப. அதனால சரி, நாமெல்லாம் அதை நன்னா தெரிஞ்சுது. இப்ப ஆண்டாளுடைய பாசனமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த சொல்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் மேல எடுத்துட்டேன். அதனால முனியாருக்கு வேரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கனின்றானை கலைபரவும் தனி ஆணையை கஞ்சமுள் செய்த நீளம் தனக்கு உலகில் நீ ஆணை எங்களி ராமானுசன வந்தெய்தினரே கவிதார்த்திகமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பாதிப்பிவசரோபங்க பஞ்சாரண பராக்கிரமான் வெங்கடநாதாரியஸ்ரம் வேதாம் ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தராதிவன்ஷடகோபாத்யோ ஸ்ரீரங்கபூர்கரீஜானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சுவாமிகிட்ட. ஷடகோபன் சுவாமி, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முக்கியமா ஆண்டாளுடைய அத்தியந்த பாரமேத்தியம் பரமேகாந்தித்துவத்தை பத்தி தெளிவா முடிச்சு அதுல இருந்து ஆச்சார மகிமையும் எடுத்து தேவரி சொன்னது ரொம்ப. பராசர பட்டருடைய தனியல்ல சோச்சிஷ்டாயாம் சிருஜனைகளுக்கும் தம் யா பலாத்கிருத்திய புங்கே அந்த இடத்துல அந்த உச்சிஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மனசுல வேற ஒரு விதமா பட்டுது. அது தேவர்கிட்ட கலந்துக்கணும்னு ஆசை. தேவருடைய காமெண்ட்ஸும் உபயோகமா இருக்கும். உச்சிஷ்டம்னா மிகுந்தது விட்டு அது உச்சிஷ்ட பிரம்மம் அப்படின்னு பகவானியே அதர்வ வேதம் சொல்றது. உச்சிஷ்டே நாமரூபம் சோச்சிஷ்டே லோக ஆஹிதா உச்சிஷ்டே தியாவா பிருத்திவி விஸ்வம் பூதம் சமாஹிதம் ஆப சமுத்திர உச்சிஷ்டே சந்திரமா வாத ஆகிதான்ட்டு உச்சிஷ்ட பிரம்மத்தை நிறைய சொல்றது. இந்த பலாத்கிருத்திய புங்தேங்கிற இடத்துல அப்பேற்பட்ட உச்சிஷ்ட பிரம்மத்தை பகவான் தன்னுடைய பாரதந்திரத்தை ஓதி உணர்த்தி சூடி கலைந்த மாலையால் விளங்கிட்டு வலி செய்து
இன்பம் துக்கும் கோரை அப்படிங்கிற அளவுலயோ. அதனால அப்பேற்பட்ட உச்சிஷ்ட பிரம்மத்தை வலி பலாத்காரமா இன்பம் துய்க்கும் கோதை அது மாதிரி அனுபவிச்சாளா அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்ல மனசுல பட்டுது. அத தேவரிட்ட கலந்துட்டு டஸ் இட் மேக் சென்ஸ் அப்படிங்கிறாப்ல. அந்த இடத்துல உச்சிஷ்டத்துக்கு என்ன அர்த்தம்? உச்சிஷ்ட பிரம்மமா அர்த்தம் சொல்லிடுறா. அதான் உச்சிஷ்ட பிரம்மம்னா என்ன? உச்சிஷ்டம்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை பிரதிபாதிக்கட்டும். உச்சிஷ்டத்துக்கு அர்த்தம் உச்சிஷ்டத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மற்றதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிற அர்த்தமா? அது எஞ்சி நிக்கிறது மத்த எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் பிரளய காலத்துல மிகுந்து நிக்கிறது அப்படிங்கிற அர்த்தமான்னு அப்படின்ற அர்த்தமா அப்படின்னு அப்படின்னு இல்லையே. இந்த வாக்கியத்தை தேவர் பரிசீலனை பண்ணிட்டு இருக்குது, ஏன் இது பண்ணலையே? தேவர் இந்த வாக்கியத்தை பரிசீலனை பண்ணிருக்கா போல இருக்கு. அதாவது ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால, ஐகிரியருடைய அனுகிரகத்தினால தேவர் இத ஏற்கனவே ஓதி அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு. அதனால உச்சிஷ்ட சப்தம் பிரம்மத்தை சொல்றது சரி, அதுல அவசியம் இல்ல. உச்சிஷ்ட சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரளய காலத்துல எஞ்சி நிக்கிறத இப்போ பிரளய காலத்துல எப்படி இருக்கும்? சூக்ம சேதனா சேதன விசிஷ்டமா இருக்கும். சூக்ம சேதன விசிஷ்டமா இருக்கும். ஸ்தூல சேத்தன விசிஷ்ட பிரம்மமா இந்த காரியமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல தானே அந்த காரியத்துல நாம ஒருத்தர். அந்த காரியத்துல பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம் நாமம். கை கால் நகம் ரோமத்தை போல ஏதோ ஒரு ஒவ்வொரு உடலுக்கு சோபையை தருது, இல்ல உடலுக்கு ஒரு அதான் உடலுக்கு சோபையை தரது மூலமா ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, இல்லைன்னா ஒரு சில காரியங்களை பண்றதுனால ஆத்மாவுக்கு ஒரு சுகானுபவத்தை தருது. அத போல ஷரீரியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த சரீரத்தினுடைய ஏகதேசமா நாம இருக்குமே, அது ஒரு கைங்கரிய விசேஷத்தை பண்ணி அவனை ஒப்பிக்கணும். இது என்ன பண்ணும்? இந்த சரீரம், இந்த சரீரத்தினுடைய ஏகதேச பாவம் ஏகதேசமா இருக்கிறது, அது என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும். கால் பண்றத கை பண்ணாது, கண்ணு பண்றது காது பண்ணாது இல்லையா? ஆனா ஒவ்வொன்றும் அது பண்றத இப்போ நகமே இருக்குது, நகம் நல்லா நீளமா வளர்ந்து அது ஒரு விதமா ஒரு அழகை தருது. இல்ல தலைமுடியே இருக்குது, கேசமே இருக்குது, அந்த கேசம் ஒரு விதமா சுருண்டு இருக்க குழல் தாழ்ந்த முகத்தான் அப்படின்ற குப்பியச்சோழி வச்சன குட்டில இந்த பக்கம் எடுத்திருந்தாலும் சரி, அந்த பக்கம் எடுத்திருந்தாலும் சரி, அது வளைஞ்சி கிளைஞ்சி இருக்கிறதுனால அழகா இருக்குது. அது வளைஞ்சிருக்கா மாதிரி அது அவ சொல் எப்படி இருக்குதோ வளைஞ்சிருக்குதுன்னு சொன்ன மாதிரி அப்படி எப்படியாலும் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீதியில அந்த அவயவங்கள் ஒரு சோபாவகத்தை ஆத்மாவுக்கு தருது, சரீரிக்கு தருது. அதே போல நாமும் நம்முடைய நிலைமைக்கு உண்டானத்தை கொண்டு அவனை சந்தோஷிக்கிறோம், உகப்பிக்கிறோம். அதனால உச்சிஷ்டாயாம் ஸ்வசப்தம் வேற இருக்க. அரியன் ஆச்சரியமா இருக்கு. உபனிஷத் வாக்கியத்துடைய அர்த்தம் எனக்கு இப்போ தெரியல. ஒரு உபனிஷத்து பூர்ணமாவே சாட்சிடுச்சு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அதுக்கு என்ன பாஷ்யம் பண்றான்றது அது எனக்கு தெரியாது. அந்த விசிஷ்ட பிரம்மம் என்ன எல்லாமே நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்றோராதார் கற்கின்றதெல்லாம் கடல் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே எம்பெருமான் தான். புரியுதா? நீண்டு போயிருந்தாலும் பெருமாள் தான், மிகுந்து இருந்தாலும் பெருமாள் தான். நிற்கின்றதெல்லாம் நெடுமால். அதனால உச்சிஷ்டமும் பெருமாள் தான், பூர்ணம் பெருமாள் தான். பூர்ணமத பூர்ணம்னு ருக்வேதத்துல சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அந்த உச்சிஷ்ட பிரம்மத்தையும் தாயார்
இப்போ நான் இல்லே தேவர் சாய்க்கிறது நான் இல்லே சொல்ல வரல. இப்போ அது எனக்கு அதனுடைய இது சரியா இது தெரியல. இப்போ உம்ம ஊர் பெருமாளை சொல்லச்சா என்ன சொல்றேன், நல்குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கம் நட்பு விடம் அமுதம் பல்வகையும் பறந்த எதுவா இருந்தாலும் அவன் தான். அதனால அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால உச்சிஷ்டம்ன்றது பிரம்மன்றதுல சந்தேகம் இல்லை. அந்த உச்சிஷ்டம் இங்க அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவு இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அது பட்டது மனசுல அது மாதிரி. பட் இந்த கான்டெக்ட்ல ஸ்வசப்தத்தினால தாயார் தன்னுடைய ஏகாதீனமான ஒரு அனுபவத்தை ஏவல் தொழில் கொள்ளாமல் போகாது எப்படி இருக்கு அந்த சரீரத்தின் கைங்கரித்த தீர்த்த அடிமையான தன்னால செய்யப்படுற கைங்கிறது ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அதுதான் ரைட்டுன்னு தோன்றது. அது இல்ல தேவர் அந்த உபநிஷத்தை மறுபடியும் இது பண்ணி அடுத்த வாரம் சொல்லிச்சுன்னா அடியே நான் தெரிஞ்சுக்கிறேன். அதிக பிரசங்கமா எடுத்துக்கப்படாது. அதிக பிரசங்கமா எடுத்துக்கப்படாது. பட் மனசுல தோணித்து அப்பேற்பட்ட பிரம்மத்தையும் தாயார் அனுபவிச்சால் அப்படின்ட்டு தோணித்து மனசுல. இல்ல இல்ல அதுக்கு இடம் கொடுக்குதான் பார்க்க மூல வாக்கியம் இடம் கொடுத்ததுன்னா அடுத்த வாரம் சொல்லிச்சுன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறா, இல்லன்னா விட்டுட்டா போறது. சரி சரி, அதுவே சரி. அது இப்போ சில பேர் எல்லாரும் எல்லா இடத்தையும் பாக்குறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த ரீதியில தேவருக்கு இந்த இடம் இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருக்கு, அதை பார்த்துருக்கு தேவர். இன்னும் கொஞ்சம் அதுல போய் அந்த பாஷ்யங்கள் எல்லாம் இருந்ததுன்னா பார்த்து பராமர்சனை பண்ணி சொல்லி தெரியாதவாளும் தெரிஞ்சுக்கிறோம். அவசியம் தேடி அதுல ஒண்ணும் அவசியம் தேடி பார்த்து அதான் பராமர்சனம் பண்றது தப்பு இல்லையே. அதனால அது எப்படி இருக்குதுன்றத சாய்க்கிறது. சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தன்யோஸ்மி. அடியன் கிருஷ்ணகுமார் ஒரு சந்தேகம். ஆண்டாளோட வாழி திருநாமத்துல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியன்னு வருது. அதே சமயத்துல ஆண்டாள் தானே ஒரு துளசி செடிக்கு அவதரித்தாள்னு இருக்கு. அது அந்த பாசத்தை அந்த திருநாமத்துல வாழி திருநாமத்துல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியன்னு அதை எடுத்துக்கணும், அந்த வழியை எடுத்துடலாம். ஏன்னா முரண்பாடா இருக்குது. இல்ல அது ஏதாவது அர்த்தம் இருக்கும், அது என்ன அர்த்தம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். நான் ஒன்னும் சொல்லலை, இப்ப நான் ஒண்ணுமே ஆக்ஷனுக்கு சொல்லல. அது கொஞ்சம் முரண்பாடா இருக்குது. அதனால பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு சொன்னா பெற்றெடுத்தன்னா நமக்கு ரெண்டு பதமா ஆக்கிட்டா போறது. என்ன எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் பெற்றெடுத்த பிள்ளை பெண் பிள்ளை என்ன எல்லா பதத்தையும் போட முடியாது. அனுகிரகத்தை பெற்று பூமியிலிருந்து எடுத்த பிள்ளை வாழிய. ஹலோ அதாவது பெரியாழ்வார் பெற்று என்னதை பெற்றார்? அனுகிரகத்தை, பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று எடுத்த பூமியிலிருந்து எடுத்த பெண் பிள்ளை வாழிய. அடியே இப்போ விரோதம் வராதே. புரிஞ்சுட்டு அதனால பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று பூமியிலிருந்து எடுத்த பிள்ளை. என்ன இல்லைன்னா கிடைக்குமா அவருக்கு? கிடைக்காது. சரி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சுவாமி இருக்காரா லைன்ல? இன்னும் சுவாமி இருக்காரு.
ஹலோ, சடகோபன் சுவாமி இருக்காரா? அடியன் இங்கதான் இருக்கேன். அது ரொம்ப இந்த சமாதானம் நீங்க ஆச்சரியமா இருந்தது. இந்த பெற்றெடுத்த பொன்மைக்கு சமாதானம் சொன்னது ரொம்ப பொருந்தி இருக்கு. அனுகிரகத்தினால பெற்று அதுக்கப்புறம் எடுத்தது ரொம்ப விசேஷம். இதுக்காக அடியன் தேவரை கூப்பிடல. இல்ல தேவர் பல இது பண்ணிருக்கு. குழல் கோதை கூடலை குழற் கோதைக்கு தேவருடைய நீர் என்ன கேட்டிருக்காரு, தேவருடைய அபிப்பிராயம் என்னன்றத கேட்கறதுக்காக கேட்டேன், கூப்பிட்டேன். தேவரீரே, அந்த நம்ம தேசிகனுடைய சோழ தேசத்து பெண்மணிகளை சொல்ற போது அத ரெஃபரன்ஸ் ஆஃப் தேவரீரை கொடுத்தது ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருந்தது. அதுக்கு மேல சுழல் கோதைங்கிறத பத்தி அடியே அதே இந்த விஷயமே இல்ல, கேள்வி பதில் விஷயமே இது இல்லை. இப்போ உபன்யாசத்துல ஆச்சாரியன் அண்டியே இருக்கணும்ன்றத காண்பிச்சாள். வில்லிபுத்தூர் கோன் கோது சொல் பற்றபிரான் கோது சொன்னா சொன்னவர் 2 பதிகத்துல மாத்திரம் சுரும்பார் குழல் இவரை விட்டுட்டான்னு ஆச்சாரியனை பத்னித்துவத்தினால உடனே பதி பாரார்த்தியான அந்த பத்னித்துவ குழலை சாதிச்சான்னு சொன்னேன். அந்த 2 இதுல எல்லாத்துலயும் பெரியாழ்வார சொல்லிதான் தன்னை சொல்லிண்டா, 2 இதுல சொல்லல. அதுக்கு தேவை ஏதாவது விசேஷார்த்தங்கள் கேட்டு கேட்டேன். சுரும்புன்னா வண்டு இல்ல அடியே, அதெல்லாம் சரி. நான் அத ஏதாவது தேடி படித்து பார்த்து மனசு ஏதாவது எதிர்பட்டா அதை கலந்துக்கிறேன் அடுத்த வாரம்.